Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக நிறைய ஹாட் அண்ட் ஸ்பெஷலான நம்மளோட சினிமா அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். சோ இன்னைக்கு என்ன ஹாட் அண்ட் ஸ்பெஷலான சினிமா அப்டேட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூப்பரான ஒரு மூவியோட ட்ரைலர் லான்ச் தாங்க. அதாவது த்ரிஷா இல்லனா நயன்தாரா. ஜிவி பிரகாஷ் டார்லிங் படத்து மூலமா நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹீரோவா அறிமுகமாயிட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பயங்கரமான ஹாரர் படத்தை சூஸ் பண்ணாரு. அண்ட் செகண்ட் மூவிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லவ் சப்ஜெக்டை சூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல கயல் படத்துல நடிச்ச ஆனந்தியும் மனிஷா யாதவும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல சிம்ரனும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்கதா சொல்றாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச்சை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரிஷா நயன்தாரா குழந்தைகளுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி ஆதிக் உங்களை பார்த்ததுக்கும் உங்கள் ட்ரெய்லருக்கும் கண்டிப்பாக சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்தது. பட் ரியலி ப்ரவுட் பிகாஸ் யூ கிவ் அ ஃபேண்டாஸ்டிக் ட்ரெய்லர் பிகாஸ் அது இன்னும் வைரலாக போயிடுச்சு அந்த டைலாக்ஸ் எல்லாம். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் டீம் த வெரி குட் டீம் இஸ் தேர். ரூபன் அண்ட் கேமராமேன் எல்லாமே வந்து ஒரு செம்ம டீம். கண்டிப்பாக வந்து இந்த படம் ரொம்ப குவாலிட்டியாக வந்திருக்கும், டவுட்டே கிடையாது. அதை தாண்டி இப்போது நானுவேல் சார் ரிலீஸ் பண்ணுறாங்க வாங்கி. ஸோ டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு மேக் த மார்க் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி, டவுட்டே இல்லை. ஜிவி வந்து ஆக்டிங் பண்ணுன்னு சொன்னோன்னே ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு தலைவா சாங்கில் வந்து ஜிவி சேர்ந்த சாங்கில் நீ பெர்ஃபார்ம் பண்ணுற ஜிவி ஒரு பிட்டுன்னு ரொம்ப தயங்கின அப்புறம் தான் ஓகே சொன்னாப்புல. அங்கே வந்துட்டு ஒரு தனியாக ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல ஒரே ஒரு ஸ்டெப்புக்காக. அந்த ஸ்டெப்பும் பார்த்துட்டு எங்களுக்கு ஸ்டெப்பு சரியாக வரலாலும் சரி ஜிவி சார் அதனால க்யூட்டாக பண்ணுறாப்புல இல்லை அப்படின்னாரு. ஸோ அவ்வளோதான் பற்றி ஜிவியை எங்களை ஒரு ஆக்டராக அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு 2 months கழிச்சு ஜிவி மீட் பண்ணுறேன். ஜிவி வந்து பென்சில்ன்ற படம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரத்து பார்த்தா ஒரு 1 weekல டார்லிங் ஆல்மோஸ்ட் கமிட் ஆகி டார்லிங் போய்ட்டுருக்கு. அங்கேயே பார்த்தா ஆதிக் ரக்ஷன் உட்காந்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 3 படம் லைன் அப் பண்ணி இவ்வளோ தெளிவாக இவ்வளோ ஒரு விஷன் ஜிவிக்கு இருக்குது. ஸோ ஐ திங்க் ஜிவி ஐ திங்க் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் யூ. அந்த விஷன் வந்து அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிவி நோஸ் வாட் இஸ் கோயிங் டு கம்ன்றது ரொம்ப தெளிவாக அவருக்கு தெரிஞ்சிருந்தது. எல்லோரும் என்ன கேட்பாங்க, நான் அது ஆக்சுவலாக கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஆஸ் அ ஃப்ரெண்டாகவும் சரி, ஆஸ் அ டைரக்டராகவும் சரி, ஜிவி இஸ் மோர் லைக் அ பிரதர் ஃபார் மீ. அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. நாங்கள் பர்சனலாக பண்ணாத கலத்தமும் கிடையாது. ரொம்ப நான் பர்சனலாக ஷேர் பண்ணாத ஜிவி தான் ஷேர் பண்ணுவேன் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால் இந்த ரெஸ்பான்சிபிள் நான் எடுத்துக்கிறேன். ஜிவி சொன்னாங்க என்ன மியூசிக் டைரக்டர் படத்தில் ஹீரோவாக போய்ட்டார், மியூசிக் டைரக்டர்லாம் பண்ணுவார் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து இப்போ தான் இன்னும் பெட்டராக பண்ணிகிட்ருக்காரு. டைமிங் சாங் வருது. என்னென்னா ஆக்சுவலாக வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் மேனேஜிங் டைம். இன்னும் ஐ ஃபீல் யூ ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள் நவ் பிகாஸ் கரெக்டாக வந்து இந்த படத்தில் ஆக்சுவலாக விஜய் நேரத்தில் எல்லா சாங்குமே ஒரு நாள் கேட்டதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. பிகாஸ் அந்தளவுக்கு இப்போ டைம் ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இஸ் குவாலிட்டி ஆஃப் மியூசிக் அகேன் அஸ் அ ஜிவி அஸ் மியூசிக் டைரக்டர் ஐ காட் ஹை ரெகார்ட்ஸ். இந்த படம் வந்துட்டு நான் அவரோட ஸ்டுடியோவில் உட்காந்து நான் அந்த சாங் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். ஜிவியோட கன்விக்ஷன் தான் ரியலி சர்ப்ரைஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிவி. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஆஸ் அ ஹீரோவும் யூ வில் டெஃபினெட்லி மேக் யுவர் மார்க். ஐ எம் நோ டவுட் ஆன் தட். வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் குட் லக் ஃபார் த ஹீரோயின்ஸ். அண்ட் கையில் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது. குட் லக் ஃபார் யூ ஆல். அண்ட் மீனாட்சி உங்களுக்கும். முத்தம் கொடுத்த மாயக்காரி லிப்பு எனக்கு பானிபுரி அந்த முதல் பாட்டு நான் எழுதியிருக்கேன் இந்த படத்தில். இப்போ தான் ஜிவி கூட முதல் படம் எழுதின மாதிரி இருந்து வெயில். அதுக்குள்ளே இவ்வளோ குறுகிய காலத்தில் 50 படம் பண்ணிட்டார். அந்த 50வது படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். அட்லி இயக்கத்தில் விஜய் சார் நடிக்கிற படம். டைரக்டர் விஜய் சொன்ன மாதிரி தான் அவர் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாரு. 10 படம் இசையமைக்கிறாப்புல, ஒரு 4 படங்கள் நடிச்சிட்ருக்காரு. ஆனாலும் கூட அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இரவு 2 மணி 12 மணிக்கெலாம் வந்து அடுத்த இசையமைக்கிற படத்துக்கான மெட்டு கொடுக்கறது. அப்படி வந்து நிச்சயம் வந்து எனக்கே கூட ஜிவி மாதிரி பிரித்து வேலை செய்யலாமான்னு கூட
தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு 2 துறையுமே பேலன்ஸ் பண்ணியிருக்காப்புல. இது இந்த த்ரிஷா நயன்தாரா டார்லிங்கை விட டான்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அந்த நடனம் எல்லாமே அருமையாக இருக்குது. நிச்சயம் இந்த படம் கதை எனக்கு தெரியும். இது ஒரு கமர்ஷியல் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அடுத்தடுத்து அவர் பண்ணுற கதைகளும் எனக்கு தெரியும். அதனால் வந்து ஜிவிக்கு இந்த வருடம் வந்து மிகப்பெரிய வருடமாக இருக்கும். இந்த வருடத்தோட ஆரம்பமே டார்லிங், கொம்பன், காக்கா முட்டை அப்படி தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்ருக்காரு. அந்த வரிசையில் இந்த படமும் இடம்பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரெஸ் மீட். UAA என்ற ஒரு பெரிய நாடக குழு இது வரைக்கும் வெற்றிகரமாக 63 ஆண்டுகளாக வந்துட்டு அவங்களுடைய நாடகங்களை கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் 64 நாடகங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களுடைய 65வது நாடகத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் சொப்பன வாழ்வில். இந்த நாடகத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிறது நம்மளோட YG மகேந்திரன் அவர்கள். இன்னும் நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட ப்ரெஸ் மீட்டை பார்க்கலாம். இந்த வருஷம் நாங்கள் போடுற ப்ளே பேர் சொப்பன வாழ்வில். பழைய தியாகராஜ பாகவதர் பாட்டோட அடிகள் அது. பட் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் இது. கேரக்டர் நான் பண்ணுறது வந்து ஐயோ பாவம் இப்படி ஒரு தற்கான இந்த உலகத்தில் எல்லோரும் மட்டம் தட்டுறாங்களேன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சொப்பன வாழ்வில் கதையின் சாராம்சம். வழக்கம் போல் இதுக்கும் எனக்கு வந்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் மெயின் ஸ்பான்சராக இருந்து எனக்கு ஒரு துணையாக இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து எனக்கு ஹீரோயினாக ரொம்ப நாள் கழிச்சு டிவி அண்ட் சினி ஆர்டிஸ்ட் யுவஸ்ரீ அவங்க ஒரு ரோல் பண்ணுறாங்க. ஷி இஸ் டூயிங் வெரி ப்ராமினென்ட் ரோல் இதில். அண்ட் எங்கள் ட்ரூப்பில் மற்றபடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சுப்பனி, அருணாச்சல், யூஷுவல் செட் ஆஃப் ஆர்டிஸ்ட். அண்ட் லாஸ்ட் ட்ராமா நான் போட்ட பரீட்சைக்கு நேரமாச்சில் நான் சினிமாவில் பண்ண ரோலை பண்ணால் ஒரு பையன், வரதுக்குட்டி ரோல் ஒரு பையன் பண்ணான். அந்த பையன் அதில் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுறான். இந்த பிளே வந்து நான் நடித்தேன், யுவஸ்ரீ நடித்தாங்க, சுப்பனி நடித்தாங்கிறத விட கதை சாலிட் கதை. கோபு பாபுன்னு அவர் வெல் நோன் ரைட்டர், சினிமாக்கெல்லாம் எழுதினவர் தான். அவருடைய எழுத்து வண்ணம், சாலிட் ஸ்கிரிப்ட். ஸோ இது டீம் ஒர்க் தான் இந்த பிளேயை சக்ஸஸ் ஆகும். இது வந்து டெஃபினட்டாக நிறைய நாடகங்கள் போகும். எனக்கு போன நாடகம்லாம் நான் 70-80 எல்லாம் போட்டாச்சு எவ்ரி டைம். இது இன்னும் அதிகமாகவே போகும். பிகாஸ் சட்டுன்னு பார்த்த உடனே இந்த மாதிரி பையனை நம்ம பார்த்துருக்கோமேன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நான் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் யுவஸ்ரீ பேசுகிறேன். சொப்பன வாழ்வில் நாடகத்தில் நான் ஒரு முக்கிய கதாபாத்திரம், அதாவது கதாநாயகியாக நடிச்சிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைன்னு சொல்லலாம். என்னோடய கதாபாத்திரமும் ரொம்ப அருமையான ஒரு கதாபாத்திரம். அதாவது கணவனுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கா ஒரு ஒய்ஃப் அப்படிங்கிறத வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி இந்த கேரக்டர் இருக்குது. I'll do my justice to the character because அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு YG சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ட்ராமா பண்ணது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இது வந்து YG மகேந்திராவுக்கு நான் அங்கே எழுதுகிற 3வது நாடகம். முதல் நாடகம் வேல்வேல் வெற்றிவேல், 2வது மாதவா கேசவா, இது 3rd பிளே. இதோட ஸ்டோரி டைலாக்ஸ் கோபு பாபு நாங்கள் தான். இது ஒரு வழக்கமாக மகேந்திரா பண்ணுற ரோல்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல். அவரே சொன்னார். அது எனக்கும் இந்த கதையை வந்து இவர் பண்ணினது தான் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. நார்மலாக இல்லாத ஒரு காமெடி வித் ஒரு த்ரில்லோடு இருக்கிற ஒரு ப்ளே இது. நல்ல ஒரு ஹெல்த்தியான காமெடி இருக்குது. பட் அதில் ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது. நம்ம வந்து சொசைட்டியில் கொஞ்சம் ஐக்யூ கம்மியாக இருக்கிறவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம், ஆனால் அது வந்து எப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் இது. நிறைய கதைகள் மகேந்திரகிட்ட சொல்லிவிட்டு பண்ணும்போது அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரோல் நான் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக பண்ணியிருப்பார் அவர். டோட்டல் பிளே நல்லா வந்திருக்கு. மொத்தம் ஒரு 10 கேரக்டர்ஸு. பட் எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர். எதுவுமே வந்து வேஸ்ட்டான கேரக்டர், ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்காக வந்தது, சும்மா இன்பிட்வீனில் வந்துட்டு போச்சுங்கிற மாதிரி கேரக்டரே கிடையாது. எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். பட் ஆஸ் மகேந்திரா செட், இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் பிளே. UAA ட்ரூப்பில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் பிளே வித் ஹிம். ரியலி ஐ எம் ப்ரவுட் ஃபார் தட் ஃபஸ்ட் அண்ட் ஐ ஷுட் தேங்க்ஃபுல் ஃபார் மிஸ்டர் YG மகேந்திரன் அண்ட் தி அதர் ஆக்டர்ஸ் ஆஃப் த ட்ரூப். நான் இதில் வந்து ஒரு டாக்டர் ரோல் பண்ணுறேன். ஐ ஆம் டிசைடிங் how the character role Mr. Ganesan has
got affected and how he is got rectified from his problem. So that is my troupe. Really in the troupe, இந்த நாடகம் வந்து ஒரு not only ஒரு காமெடின்னு மட்டும் இல்லை, ஒரு நிறைய திகில் திருப்பங்கள் அண்டு சமூகத்துக்கு ஒரு சில நல்ல ஒரு தகவல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாடகம். கதை வந்து மிஸ்டர் பாபு சார் வந்து கோபு பாபு கதை எழுதியிருக்கார். உண்மையிலே இந்த முதல் பிட்லேருந்து லாஸ்ட் டயலாக் வரணும் நிச்சயமாக இது வந்து ஒரு நகைச்சுவை நாடகம். எல்லோரும் வயிறு குலுங்க சிரிக்கலாம், அவங்களுடைய கவலைகள்லாம் மறந்துட்டு. இப்போ ஏற்பட்ட ஒரு நாடகத்தில் நானும் ஒரு பங்கேற்று நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் அவசியம் தவறாமல் இந்த நாடகத்தை டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்து பாருங்கள். ஏன்னா திருட்டு விசிடியில் படம் பார்க்குறதும் ஓசியில் ட்ராமா பார்க்குறதும் தப்புன்னு சொல்லுவாங்க. யூஏஎல் இது என்னுடைய 9வது 10வது நாடகம். இதுக்கு முன்னாடி பரீட்சைக்கு நேரமாச்சு இல்லை, நான் வந்து ஒரு கன்னட மாமியாக நடித்து ஆக்ட் பண்ணேன். நல்ல பேர் கிடச்சிது. இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாமியார், ஒய்ஜி மகேந்திரன் சாரை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு மாமியார் கேரக்டர் பண்ணுறேன். அது கொஞ்சம் வில்லத்தனமாகவும் இருக்கும், அவரை மட்டம் தட்டுற மாதிரியும் இருக்கும். அது இந்த ட்ராமாவை நீங்கள் பார்க்கணும், எல்லோரும் ரசிக்கணும், எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு கொடுக்கணும், எங்களை பாராட்டணுன்றது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இந்த ஒரு பிளேக்கு வந்து நான் மியூசிக் பண்ணுறேன், இசையமைக்கிறேன் முதல் முறையாக. ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து என்னோடய ரொம்ப நெடுங்கால நண்பர் மாத்திரம் இல்லை, ரொம்ப ஆசையான ஒரு இசை ரசிகர். ரொம்ப அழகாக வந்து விசில் பண்ணுவார், ட்ரம்ஸ் வாசிப்பார். எம்எஸ்வியோட கிரேட் ஃபேன் அவர் வந்து என்னுடைய மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அது மாத்திரம் இல்லை, எனக்கும் வந்து அவரோட அசோசியேட் ஆகிறதுக்கான ஒரு ஹியூஜ் சான்ஸ், பெரிய ஆனர், இது ஒரு பெருமை. ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த ட்ராமா வந்து யூஷுவல் ப்ளே கிடையாது. இது வந்து ஒரு சிரிப்பு கோர்வையாக இல்லாமல் அது வந்து அதில் வந்து ஒரு இன்சைட் மெசேஜ் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு சில விஷயங்களை வந்து அது வந்து எடுத்து சொல்கிறது. அதுக்கு வந்து ஒரு இசையமைக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங் மேட்டர். ஏன்னா அவர் வந்து எனக்கு இந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் அதுக்காக நான் ரியாக்ட் பண்ண இந்த தீம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லைவ் ஆடியன்ஸ் வந்து இப்போது ட்ராமாவில் சினிமாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 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 உணர்வுகளை வந்து இசை மூலியமாக வந்து வெளிப்படுத்தும்போது அது பார்க்கக்கூடிய போது அந்த இன்னும் கொஞ்சம் வந்து அதோட எஃபெக்ட் வந்து பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த இசையை நீங்களாம் கேட்கணும், இந்த ட்ராமா நல்லா பார்க்கணும். நான் சொல்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மகாராணி கோட்டை படத்துடைய டீம் இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோவாக ரிச்சர்ட் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க கூட பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு காமெடி பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பவர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க, கிங்காங் நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி கஞ்சா கருப்பு, கும்கி அஸ்வின் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. ஸோ இப்போ இந்த படத்தோடைய டீம் இன்டர்வியூவை பார்க்கலாம். கிரியேஷன்லேருந்து வந்திருக்கிறோம். ஸோ எங்களுடைய படத்தோட பேர் வந்து மகாராணி கோட்டை. இந்த படத்தோட இயக்குனர் தான் நான். என் பேர் தனம் சுப்பிரமணியம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து திரு வினோத்குமார் சார் அவர்கள். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இதோட மியூசிக் டைரக்டர் வந்து யூகே முரளி அவர்கள். அதே நேரத்தில் பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் ஒரு பாடல் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், மின்னல் பெண்ணின்னு சொல்லிட்டு. அந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சிருக்கும். இதில் காமெடி ஆக்டர்ஸ் ஒரு 15 பேர் நடிச்சிருக்காங்க. அதனால் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கலகலப்பாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து முக்கியமாக வந்து ஹீரோ வந்து ரிச்சர்ட் நடிச்சிருக்காரு, ஹீரோயினி வந்து அனி பிரின்ஸ் நடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் காமெடி ஆக்டர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து செந்தில் சார், பவர் ஸ்டார், கஞ்சா கருப்பு, நெல்லை சிவா, அது மாதிரி போண்டாமணி, அப்புறம் கும்கி அஸ்வின், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். வணக்கம், என் பேர் வினோத்குமார். நான் மகாராணி கோட்டையோட இயக்குனர். இதில் தமிழில் என்னோட முதல் படம், நான் ஏற்கனவே தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், வின்னு அந்த படத்தோட பேர். இதில் ரிச்சர்ட் சார் ஹீரோ பண்ணியிருக்காப்புல, பவர் ஸ்டார், கஞ்சா கருப்பு, செந்தில், மெர்கிரி சத்யா, சங்கர கணேஷ், நிறையா பேர் இதில் நடிச்சிருக்காங்க. இது யூஸ்வலாக வர பேய் காமெடி சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் இதில் நிறையா லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு ஹாரர் காமெடி சப்ஜெக்ட் தான். ஆனால் இது வந்து ஊட்டி, பாண்டிச்சேரி, கேரளா, இன்னும் நிறைய சென்னையில் கூட ஒரு சாங் பண்ணியிருக்கோம், நிறைய லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் வந்து நான் மனோதத்துவ டாக்டராக வரேன். என்னோட சங்கர் கணேசன்னா செந்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப காமெடியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய வெற்றி தரங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து என்னுடைய தம்பி வினோத் அவர்கள்
டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்து வெற்றி படமாக தரங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் நிறைய இந்த மாதிரி படங்கள் தான் நிறைய வருது. ஐ மீன் இந்த ஹாரர் மூவிஸு, க்ரைம் த்ரில்லர்ஸு, மர்டர் மிஸ்ட்ரீஸு. எனக்கும் வந்து த்ரில்லர் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஜானர் கரெக்டாக சொல்ல முடியாது, பட் இட்ஸ் மோஸ்ட்லி கனெக்டட் டு த்ரில்லர் ஜானர் தான். பட் என்ன ஜானர்னு சொல்ல முடியாதுன்னா அந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் அது மாதிரி இருக்கும். எவ்ரி 3 scenes to 4 scenes எல்லாமே மாறிட்டே இருக்கும், ஜானரே மாறிட்டு இருக்கும். ஆர்டிஸ்ட்டு புது புது கேரக்டர்ஸ் உள்ளே வந்துட்டுருப்பாங்க. ப்ளஸ் இந்த படத்தில் நிறைய நோன் கேரக்டர்ஸும் அன்னோன் கேரக்டர்ஸும் இருக்கிறாங்க, விச் வில் சப்போர்ட் த மூவி. அஃப்கோர்ஸ் எனக்கு நான் பண்ணுற த்ரில்லர் படங்களில் இது கொஞ்சம் வித்தியாசமான படமாக இருக்கும். எனக்கு ஒரு நல்ல படமாக அமையும்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொரு டிஃப்ரெண்ட் டைரக்டர் ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய ஜிக்ஸாக்ஸ் படத்தில் வச்சுருக்காரு. ஸோ எல்லாம் பாசிட்டிவிட்டி ஃபார் த மூவி ஒன்லி. hope everything goes well. Looking forward for the success. Well, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncut வந்த லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's Tada Bye from உங்கள் பிரேமுல பிரியா.